Hi Pooja. Hi Chalams, வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாங்க. காலையில சாப்பிடுறதுக்கு சூப்பரான ஒரு பச்சை பயிறு தோசை. சரியா? தொட்டுக்கிறதுக்கு பொடி தோடிக்கலாம். மதியத்துக்கு சுட சுட சோறு. அப்பாவுக்கும் பாப்பாவுக்கும் கட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் அவரைக்காய் சாம்பார். நல்லா நிறைய அவரைக்காய் போட்டிருக்கேன். அவரைக்காய் சாம்பார். ஓகே. அதுக்கப்புறம் பாவக்காய் தொக்கு பண்ணிட்டேன். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் கேமரா எடுத்துக்கிட்டு வாங்களேன். மதியம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா அம்மா கேசரி பண்ணிருக்காங்க. பாருங்க. வாவ். சோ இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரமே நாங்க அப்லோட் பண்றோம். கேசரி ரெசிபி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து நாங்க ரொம்ப சிம்பிளா செஞ்சிருக்கோம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்க வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்காக நாங்க ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம ஸ்டே டியூன் வித் பூஜாஸ் கிச்சன். அதுக்கப்புறம் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நேத்துக்கு வந்து ஜுவல்லரி வீடியோ போட்டிருந்தோம் ரிவீல் பண்றதா சொல்லி. நிறைய பேர் அதுல வந்து எங்களோட நல்லதுக்கு சொல்றீங்க. ஓகே, அதே கொஞ்சம் நக்கலா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஏன்பா நாங்க தான் மொத்தத்தையும் கொண்டு போய் அடகு வைக்கிறோம்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எப்படி எங்க வீட்டுக்கு திருட வருவான்? அப்படியே திருடன் சார் வந்தாலும் அவரா பார்த்து ஒரு 2 சவரம் 150 அதை வச்சுட்டு போட்டோம். 150 இல்ல 2 சவரம் 3 சவரனும் இல்ல. எல்லாருமே நம்ம மேல உள்ள அக்கறையில தான் சொல்றாங்க. ஒரு சிலர் தான் வந்து அது எப்பவுமே அது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நக்கலா பேசுறது. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து அதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு இந்த 10 இயர்ஸ்ல நாங்க நல்லா உழைச்சு இரிட்டேட் ஆயிட்டா. உழைச்சு சொல்றீங்க. எல்லாரும் அப்படிதான் உழைச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. நாங்க எங்களை மட்டும் தான் சொல்றோம், மத்த யாரையும் கம்பேர் பண்ணலையே. இன்னொன்னு இரு, நான் கேமரா முன்னாடி வந்து பேசுறேன். இன்னொன்னு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூடியூப்ல வர காசுல இல்லையாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது யூடியூப்ல வர காசாவே இருந்தாலும் அதுக்கும் நிறைய உழைக்கணுங்க. அது வந்து எங்களை மாதிரி தெரியல உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல்லாம். இது ஒரு நிமிஷம், நீங்க சிம்பிளா நினைச்சிட்டு இருக்கீங்க. சும்மா வீடியோ போட்டா பார்த்தாலே காசு குத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யாராச்சும் பர்சனலா யூடியூபர் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. எவ்வளவு, ஏன் நானே சொல்றேன், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வேலைக்கு போறீங்கன்னா உங்களோட மணிக்காக தானே வேலைக்கு போறோம். அதாவது நம்ம வீடியோ அதே மாதிரி மணி தானே, காசுக்கு நம்ம வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறோம். இதுல நிறைய வீடியோஸ் வந்து எங்களால போடவும் காப்பிரைட் கொடுத்துருவான். அதுக்கு எடிட் பண்ணணும். நான் கத்தி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், கத்தி வீடியோல பேசணும். எத்தனை டேக் தெரியுமா போவோம்? இப்ப நீங்க நார்மலா பேசும்போது 1008 பிழை வரும். நாங்க ரெக்கார்ட் பண்ணி அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஹாயே ஒவ்வொரு டோன்ல போகும். எவ்வளவு விஷயம் நீங்க ஈஸியா சொல்றீங்க. யூடியூப் காசு இருந்தாலும் வந்து வேலைக்கு போறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கினே போவாங்கல்ல, ஒரு சில கஷ்டம்னு போவாங்க. இது கொஞ்சம் நம்ம ஜாலி மைண்டோட நம்ம நிறைய செய்ய போறோம், சாப்பிட போறோம் அப்படின்னு ஒரு ஹாப்பி மைண்டோடவே இதை செய்யலாம். ஏன்னா இது உழைச்சாலும் நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும். அது வந்து நம்ம வீட்டுல இருந்துகிட்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான். மத்தபடி எல்லாமே கஷ்டம் தாங்க. அந்த உழைச்சின்ற வார்த்தையை சொல்றதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமையா தான் இருக்குது. நாங்க ஓகேங்களா, யூடியூப்லயே சம்பாதிச்சாலும் அதுக்கு வேலை செய்யணும் பின்னாடி இருந்து. ஓகேங்களா, அதுதான் சொல்றோம். யூடியூப் ஒண்ணும் லட்சமா கொடுக்கலையா, அது புரிஞ்சுக்கோங்கயா. நல்லதுதான், அது உழைப்புல தான் வருது. அதுலயே சந்தோஷம் தாங்க. வந்ததுன்னா நல்லா யூஸ் பண்ணா லட்சத்திலயும் வரும். ஆனா அதுக்கு பின்னாடியும் வேலை எவ்வளவு உழைப்பு இருக்குது. நிறைய பேர் நான் பாப்பேன். நான் ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் நாங்க வீடு கட்டிட்டோம்னு சொல்லிட்டு போடும்போது அதுல நிறைய பேர் நல்ல மனசோட வாழ்த்துவாங்க. ஆனா ஒரு சிலர் யூடியூப் ஆரம்பிச்சாலே வீடு கட்டிடுறாங்க. யூடியூப் ஆரம்பிச்சாலே எங்கயாவது வீடு கட்டிடுறாங்க. வேணா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப் ஆரம்பிங்க, யார் வேண்டாம்னு சொன்னா பாசிட்டிவா வாழ்த்துறோம். நீங்களும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லபடியா வீடியோஸ் போடுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் அது எப்படி வருது. கேமரா முன்னாடி நின்னாலே பயப்படுவேன் தெரியுமா. நான் கரெக்டா பேசணும். முதல்ல பூஜாக்கு போட்டோ எடுத்தாலே அவ சரியாவே இது பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இந்த அளவுக்கு ஒரு சேனல் ரன் பண்ற அளவுக்கு தைரியத்தோட முகம் காட்டி பண்றதுன்றது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்றாங்க. சொல்லுவாங்க, நீ எல்லாம் போட்டோல நல்லா இல்ல, போட்டோக்கு போஸே கொடுக்க தெரியல அப்படி சொல்லிட்டு அவமானப்படுவாங்க. நீ நல்லா இல்ல, உங்க அம்மா தான் அழகா இருக்காங்க, உங்க அக்கா தங்கச்சி அழகா இருக்காங்க அப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. இல்ல எனக்கே சொல்லிருக்காங்க. என்ன பாசிட்டிவா தான் செம்ம இரிட்டேட் ஆகும். ஏன் கொஞ்சம் ஒயிட் ஸ்கின் வந்தது அவங்களாம் அழகா இருப்பாங்களா, நாங்களும் அழகு இல்லையா? எனக்கு நானே தைரியத்தை வர வச்சு இப்ப கேமரா முன்னாடி பேசுறேன்னா அதுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அக்கா வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் போட்டுதான் வீடியோஸ் போடுவாங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் தான்
ஓகே நம்மளும் ஃபேஸ் காட்டி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. யூடியூப்னால இவ்ளோ கஷ்டம் இருக்கு, அவ்ளோ பேட் கமெண்ட்ஸும் நாங்க வந்து தாங்கிட்டு தான் வீடியோ போடுறோம். சோ நீங்க வந்து இதெல்லாம் தப்பாவே பேசாதீங்க. எல்லாருக்கும் எது நம்ம ஒரு காரியம் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி உழைப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு. என்னவா இருக்கட்டும், கீரை வைக்கிறதா இருக்கட்டும், எதுனாலுமே அது வந்து உழைச்சு வர காசு தான். சோ அது சொல்றதுல எங்களுக்கு எந்த கூச்சமும் இல்ல, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்ல, உழைச்சு வர காசு. அது அத இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு நகை எடுக்கிறீங்க சேர்த்து வச்சு, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீங்க வீட்டை கவனிச்சுக்கிற உங்களோட உழைப்பு இருக்குது. ஏதோ ஒரு மிச்சம் பண்ணிருக்கீங்க. உங்க வீட்டுக்காரரோட உழைப்பு 100% இருக்குது. நம்ம உங்க வைத்த வாயை கட்டி தான் நம்ம சேர்த்து வைப்போம். அது மாதிரி அதுவும் நீங்க உழைக்கிறது தான் சொல்றீங்க, சரிங்களா? அது வந்து நம்ம சொல்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க எப்ப தெரியுமா ஒரு மாதிரி ஹாப்பி மைண்ட் ஸ்டேட்ல இருப்பீங்க, அடுத்தவங்களை வாழ்த்தி என்கரேஜ் பண்ணி பாருங்க. அதாவது உங்களால அதாவது என்கரேஜ் பண்ணா திட்டாம இருங்க, நெகட்டிவா பேசாதீங்க. இப்போ எனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும், எனக்கு பிடிக்காம யாரையும் போகாது, பிடிக்கலனாலும் என் மனசுக்குள்ளதான் வச்சுப்பேன். அவங்க கிட்ட போய் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல, இவ்வளவு கஷ்டப்படுமே, இப்படி நம்ம பேசுறோமே, இது கரெக்டா தப்பா அப்படின்னு நீங்க யாரும் முகம் தெரியாது நீங்க கமெண்ட் பண்றீங்க, அது பெரிய விஷயம் இல்ல. முகத்துக்கு நேரடியாவும் வந்து சொல்றாங்க அந்த பொண்ணு கஷ்டப்படுமே அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இது எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இதுல வந்து இன்னொரு கமெண்ட் பூஜா சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா ஒருத்தவங்க, நீங்க உங்களை நான் கோயில்ல பார்த்தேன், நீங்க கோயிலுக்கு வரீங்க, நீங்க எங்க சாமியை கும்பிடுறீங்க, வீடியோ தான் எடுக்கிறீங்க. நான் என்ன நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ நாங்க வீடியோ எடுக்கிறதான் பாக்க வரீங்க, அப்ப நீங்க சாமி கும்பிட வரல, சரிங்களா? நாங்க ஒரு அதான் யூடியூபர் ஃபேமிலிடமா எங்க போனாலும் நம்மளுக்கு அதுல கண்டென்ட் கிடைக்குமா, எதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, அப்படிதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இதை எடுத்து காமிக்கலாமா, நல்ல விஷயமா அப்படின்னு நாங்க அதை எங்க மைண்ட் யோசிக்கிறதா. கோவிலுக்கு போற வீடியோ நான் போடும்போது உன்னாலதான் பூஜா நான் குன்றத்தூர் முருகனை வார வாரம் பாக்குறேன்னு சொல்றாங்க. நீங்க அந்த பாசிட்டிவ் கமெண்ட் தான் மைண்ட்ல வந்து நமக்கு தோணுதே தவிர வேற எதுவும் இல்ல. நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டோம் சொல்லுங்களா. நாங்க வந்து இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நாங்க பூஜா கிச்சனாலே பாசிட்டிவ் மட்டும் தான் உங்களை விரும்புறோம். அதனால நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும். 99% பாசிட்டிவ் வந்தாலும் அந்த 1% வந்து ஹர்ட் பண்ணுது எங்களை. இருந்தாலும் அதை நாங்க ஃபன்னா எடுத்துக்கிறோம். எங்களுக்கு ஜாலியா அவங்க மைண்ட் செட். இப்ப இவ்வளவு பேர் வந்து இந்த யூடியூப் காசுனால நினைச்சிருப்பீங்க. இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் யூடியூப்னா எவ்வளவு கஷ்டம், வீடியோஸ் போன எடிட் பண்ணும் அப்படின்றதுலாம் இருக்கு. அப்படி வந்தாலுமே தப்பு இல்லப்பா, அதுவுமே உழைச்சு வர காசு. அதை நான் சொல்றேன், எது ஒண்ணுமே ஈஸி கிடையாதுன்ற. அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தா மட்டும்தான் உங்களால. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, வேலை செஞ்சா மட்டும் தான் காசு கொடுப்பான். ஒருத்தவங்க வீடு கட்டிட்டாங்கன்னா ஐயோ அவங்க வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர். அதுல வீடு கட்டுறதுனா ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, ஒரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதை கட்டி குடி போறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேற என்ன பட்டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பூஜாஸ் கிச்சன்னாலே பாசிட்டிவிட்டி தான். அது மட்டும் கொடுங்க. ஆமா, இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சி நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். பி பாசிட்டிவ். டாடா பை பை. பி பாசிட்டிவ் ஒண்ணுதான். அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். பி பாசிட்டிவ் தான். பை. டாடா பாய்.